Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம்மேட் ஃபாண்டன்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபாண்டன்ட் வந்து நம்ம ஈஸியா வீட்ல ரெடி பண்ணிடலாம். நம்ம கடையில போய் வாங்கணும்னா ஃபாண்டன்ட் வந்து நல்ல ரேட் வரும். சிம்பிளா நம்ம வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஃபாண்டன்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கார்ன் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ சேர்த்த சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்குறனால நம்ம சிரப் வந்து கிறிஸ்டலைஸ்டு ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த கார்ன் சிரப் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஃபாண்டன்ட் வந்து சரியாக வராது. அதனால் இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணணும். கார்ன் சிரப் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடணும். அப்படி அதிக நேரம் வச்சுட்டு இருந்தோம்னா கார்ன் சிரப் வந்து எல்லோ கலரில் ஆயிரும். அப்போ நம்ம ஐசிங் சுகரில் சேர்க்கும்போது ஃபாண்டன்ட்டும் வந்து எல்லோ கலரில் மாறிடும். பியூர் ஒயிட் கலரில் வராது. இப்போ நம்ம கார்ன் சிரப் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். என்ன கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இப்படி எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இனியொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த கார்ன் சிரப் ஒரு ட்ராப் ஊற்றினோம்னா பால் மாதிரி உருண்டு வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டணும். கார்ன் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஐசிங் சுகர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி பவுலில் 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா ஃபைனாக பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பொடி பண்ண ஐசிங் சுகரை வந்து நான் ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா 3 தடவை ஜலிச்சுக்க போகிறேன். ஏன்னா சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும்ல, அப்போ வந்து நம்ம ஃபாண்டன்ட்டில் வந்து கரெக்டாக அந்த ஷேப் கிடைக்காது. ஐசிங் சுகர் வந்து வச்சுருக்கவங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக இருக்கணும். இப்போ ஹோம்மேட் ஐசிங் சுகர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஹோம்மேட் ஃபாண்டன்ட் பண்ணுறதுக்கு ஜெலட்டின் தேவை. இது எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதுலேருந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சோக் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ஜெலட்டின் சோக் பண்ணோம்ல அந்த பவுலை வச்சு நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கார்ன் சிரப்லேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
அடுத்தது ஒரு ட்ரையான பவுலில் நம்ம ரெடி பண்ண ஐசிங் சுகர்லேருந்து 1.5 கப் அளவுக்கு நான் ஐசிங் சுகர் முதல்ல சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த சிரப்பை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். சூடாக நான் வந்து ஊற்றிக்கிறேன். இதை நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சூடாக இருக்குல்ல, கையில் பட்டுரும். அதனால் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு ஐசிங் சுகரில் அந்த சிரப் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வந்து தண்ணியாக இருந்ததுன்னா திருப்பியும் நம்ம வந்து கொஞ்சமாக ஐசிங் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஒர்க் ஏரியாவில் நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். திரும்பவும் இந்த மாவு வந்து நான் பிசைஞ்சுக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா லூஸ் ஆகிடும். இப்போ ஃபாண்டன்ட் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது ஒரு கிளிங் ரேப் போட்டு நான் ரேப் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்பவும் இதில் வந்து கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் இங்கே 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு. நம்ம எப்போவுமே ஃபாண்டன்ட்டில் சேர்க்கும்போது ஜெல் கலர்ஸ் தான் சேர்க்கணும். இப்போ இந்த ஃபாண்டன்ட்டை வந்து நான் 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பீஸில் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி 4 கலர்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபாண்டன்ட் கட்டர்ஸ் வச்சு இந்த ஃபாண்டன்ட்டை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஃபாண்டன்ட் பண்ணும்போது எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து ஃபாண்டன்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஃபாண்டன்ட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம நீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃபாண்டன்ட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபாண்டன்ட் இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். இதை வச்சு நம்ம கேக்குக்கு மேலே சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் ஃபாண்டன்ட்டில் வந்து பேர் எழுதுறது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபாண்டன்ட் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளிங் ரேப்பில் கவர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக வீட்டிலேயே ஹோம்மேட் ஃபாண்டன்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்கலாம்.